கிளவி மண்டையாட்டம் இந்த வீடுமே இருக்குது. முதல்ல இந்த வீடை கொளுத்தி விட்டு போவோம். எத்தனை வருஷம் சாப்பிட போகிறேன் வர மாட்டியாலே. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிராணி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டோர் எஸ்கேப். வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். டே 1. எங்கே இருக்கேன்? ஐயோ, கிராணி வீட்டில் மாட்டிக்கிட்டேன். சரி வாங்க, நம்ம அந்த சொட்டை கழிவை முடிச்சுட்டு போகலாம். சரி வாங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. சரி வாங்க கீழே போவோம். ஃபஸ்ட்டு மேலே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, அதை எடுக்கணும். சரி கீழே போவோம். காருக்கு இடத்துல ஏதாச்சும் கன் பாட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். இங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? இங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி காருக்குள்ளே ஒரு பொருள் இருக்கும். வெப்பன் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். கிளவிக்கு சாவு வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு ஷார்ட் கன்னோட ஒரு பாட்டு கிடச்சிருக்கு. சரி வாங்க, ஷார்ட் கன் சீக்கிரமாக கிடச்சா கிளவிக்க பாடதான். சரி கிளவி இல்லை. மேலே போவோம் சைலண்ட்டாக. மேலே போய் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிளவி இல்லை, ஓடுவோம். ஐயோ, கிளவி பார்த்துருச்சு. இந்த இடத்துல அந்த வீல் இருக்குது கிணறு சுற்றுறதுக்கு. டக்கு டக்குன்னு ஓடுவோம். கிளவி போயிடுச்சு. ஓகே, மேலே ஒரு புக் இருக்குது, பார்த்துக்குவோம். கிளவி வருதா? சரி இதுக்குள்ளே பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்னு. கீழே என்ன எதுவுமே இல்லை. மேலே எம்டி. இங்கிட்டு கிராணியோட ஃபோட்டோ, அது தேவையில்லை. அதுக்குள்ளே இருக்குதா? இதில் செயின் கட்டுறதுக்கு நமக்கு தேவையே இல்லை. இது கிளவி மண்டை மாதிரியே இருக்குது வீடும். ஒன்றுமே இல்லை. சரி வெளியே போவோம். அங்கிட்டு போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அந்த வீட்டில் இங்கே ஏதாச்சும் இருக்கும் எப்பயுமே. எதுவுமே இல்லை இங்கே. சரி இது வழியாக போனாலும் அந்த டோர்கிட்ட தான். சரி டோர் இது பாரு, இந்த கார்கிட்ட தான் போவோம். சரி இங்கிட்ட வந்துட்டோம். இதை தட்டி விடுவோம். கிளவி அப்போ இங்கே வந்துடும். நம்ம அந்த சைடு போய் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி இங்கிட்டு போவோம். எதுவும் இல்லை. இந்த சைடு போய் மேலே ஏறுவோம். இந்த 2 ட்ராயரில் பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்னு. இல்லை. சரி இதுக்குள்ளே போவோமா? அங்கிட்டு போய் பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. வந்து போவோம். கிளவி இருக்கா? இல்லை சொட்டை கிளவி. ஓகே, சொட்டை கிளவி இல்லை. டக்குன்னு வரதுக்குள்ளே போய் பார்த்துட்டு போயிடுவோம். கிளவி சவுண்டு கேட்குது, ஓடிடுவோம். இந்த கிளவிக்கிற பொழப்பே இல்லை. நம்ம போகிற இடத்துக்குலாம் வந்துடுது பின்னாடியே டாக் ஆட்டம். இங்கே எதுவும் கிடைக்கல. சரி இங்கே ஒரு பட்டன் அமுன்னா உள்ளே போகலாம். அவ்வளோதான். கிளவிக்கு 2வது ஏழ்ற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போய் இதையும் வைப்போம். இன்னும் ஒரு பாட்டு போதும். அந்த கைப்பிடி மட்டும் கிடச்சா போதும். கிளவி அவ்வளோதான். நம்ம ராஜ்யம்தான். கிளவியெல்லாம் அடித்து போட்டு போய்கிட்டே இருப்போம். சரி போய் இந்த கன்னை வைப்போம். குடுன்னு அச்சமெல்லாம் ஓடு. அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே. கிளவிக்கு போத போகிற சங்கு. ஐயோ, அந்த காருக்கு பின்னாடிக்கு அதை தட்டி விட்டேன். கன்ஃபார்ம் கிளவி வரும். இல்லைங்க, சொட்டை கிளவி வருதா இல்லையா தெரியலையே. எப்போ தங்கம், நீ சாப்பிடவான்னு கூப்பிட்றேன். கீழேயா இருக்கா? இந்தா வந்துட்டுருக்கேன். வெயிட் பண்ணுறா தங்கம். டின்னர் சாப்பிட கூப்பிட்டாவே வரமாட்டான். இட்லி வந்து சாப்பிட்னாலும் கேட்க மாட்டான். என்னத்தை தான் செய்ய? இந்தா வந்துட்டேன்டா. எங்கே இருக்கவா? இட்லி சாப்பிடுவோம். கிளவி, நீ செய்யதே கல்லாட்டம் இருக்கு இட்லி. அதை சாப்பிட கூப்பிடுறியா நீ? இல்லை டின்னர் வரியா? டின்னர் எப்போ தங்கம் வெளியே வாப்பா. இருடா உனக்கு இருக்கு. ஐசியூ. கவலைப்படாத கிளவி, ப்ரொமோஷன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஐசியூக்கும் போட்டு விட்டு போயிடுறேன். சரி வாங்க நம்ம வெளியே போவோம். சரி கிளவி போயிருக்குன்னு நினைக்கிறேன். பொறுமையாக போவோம். கிளவி வந்தால் ப்ராப்ளம். கிளவிக்கு வேறு வேலையே இல்லை. இந்த ட்ராப் வச்சுட்டு போயிடுச்சுல, நம்ம இந்த வழியாக போவோம். கிளவிக்கு மூளையே இல்லை. ஒரு சைடு வச்சா இன்னொரு சைடு வைக்கணும்னு அறிவே இல்லை. மேலே போவோம். மேலே கிளவி இருக்குமா? இதுக்குள்ளே பார்க்கவே இல்லைல்ல. பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. இந்த கிளவி சொட்ட மண்டை. சரி இதை போய் நம்ம வெளியே போய் சுற்றி பார்ப்போம். உள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ தேவையில்லை நம்மளுக்கு, ஏன்னா நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுறதுனால. இங்கே ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். ஏதாச்சும் இருக்கா? எதுவும் இல்லை. சரி வெளியே போவோம். நம்ம வெளியே போவோம், குதிப்போம்.
வெளியே வந்துட்டோம், வாங்க போகலாம். இது போய் சுற்றுன்னு சுற்றுறோம். சுற்றுது கண்ணாலே கிளவி மண்டையில் சொட்ட. சுற்றுது கண்ணாலே வியூவர்ஸ் பார்த்து கதறாங்க. சுற்றுது கண்ணாலே. அப்படியே நம்ம பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க, நம்மளுக்கு ஹேமர் கிடச்சிருக்கு. ஹேமரில் தான் அதிக ஒர்க்கே. ஏன்னா நம்ம போய் அந்த இது வழியாக போவோம். ஏன்னா அங்கிட்டு போய் இறங்கினா ரொம்ப லேட் ஆகும். ஹேமர் எதுக்கு நான் சொல்லாமல் இருந்திருப்பேன். போய் 4-5 கட்டையை போட்டு அந்த கிளவி முட்டு கொடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து அதுக்குள்ளே ஏதாச்சும் உருப்படியாக இருக்கான்னு பார்ப்போம். சரி போவோம். உள்ளே ஏதாச்சும் இருக்கா? உள்ளே ஒன்றுமே இல்லை. கிளவி மண்டையாட்டம் இருக்குது. என்னத்து உள்ள கேஸோலின் தேவையில்லை. இங்கே மாஸ்டர் கீ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம டோருக்கு மெயினாக. அது இருந்தால் போதும். அவ்வளோதான். கன் பாட்டு கிடச்சிருச்சு. கிளவிக்கு இனிமேல் மூத்தனம் தான் போகும். டக்குன்னு போய் வச்சு கிளவிக்கு பாலை கட்டிட்டு வருவோம். கிளவி உனக்கு நேரமே சரியில்லை. இதோடைய கதை கந்தல் தான் கிளவிக்கு. பாவத்தை கிளவி கதையை முடிச்சிடும். போய் இந்த இடத்துல வச்சிருவோம். அவ்வளோதான். கிளவி ஆசையாக இட்லி வச்சுருக்கேன். உன் இட்லியோட என் இட்லி நல்லாயிருக்கும். சரி உனக்காக பால் பாயாசம் வச்சுருக்கேன், வந்து வாங்கிக்கோ. எங்கே இருந்தாலும் வா. பால் பாயாசம் வாங்கிக்கோ கிளவி. வா இங்கே. வரமாட்டுது இந்த கிளவி. பால் பாயாசம் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன், வரமாட்டுற. இந்த டின்னர் சாப்பிடுவோன்னு கூப்பிட்டல, அந்த கல் இட்லியை வாழை உனக்கு இருக்குது. உனக்கு கதை கந்தலாக போகுது. கீழே வா முதல்ல வேகமா. நிறைய ஒர்க் இருக்குது கிளவி, மேலேயே இல்லாமல் வா. டின்னர் சாப்பிட்லான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தில்ல, கீழே வா சாப்பிடுவோம் சேர்ந்து. வாலே வா. இருப்போச்சலாம் வந்து சாப்பிடுவோம். இருக்குல்லே கிளவி, இந்தாலே பால். அவ்வளோதான், கிளவிக்கு பால் ஊற்றிட்டோம். சரி இதை எடுத்துக்குவோம். புல்லட் எதுக்கு எடுத்து இங்கே வச்சுருவோம். என் ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ தேவையில்ல. கிளவிக்கு மூஞ்சிக்கு கரெக்டாக இருக்குது. கீழே அந்த ஸ்க்ரூ எடுத்துக்குவோம், அந்த ஸ்க்ரூ ட்ரைவர். ஏன்னா இதை வச்சு நம்ம திறக்க வேண்டிய இடத்துல திறப்போம். கன்னை இங்கே போட்டுட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்குவோம். அவ்வளோதான். கீழே போய் அதை ஓப்பன் பண்ணுவோம். ஒரு இடம் இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அடுத்து கீழே ஒரு சீவேஜ் இருக்கும். அங்கே கீழே ஒரு ஸ்பைட் இருக்கும். அதுக்கிட்ட ஒரு இருக்கும். அங்கே போய் ஒன்று ஓப்பன் பண்ணணும். அங்கே உருப்படியாக ஏதாச்சும் இருக்கணும். சரி காருக்குள்ளே உருப்படியாக ஏதாச்சும் இருக்கணும். தேவையில்லாமல் வேஸ்ட்டாக எந்த ஐட்டமும் இருக்கக்கூடாது. வெறுப்பேறிடு வேணாம். உள்ள பேர்லாக் கீ, அட்லீஸ்ட்டு ஏதாச்சும் அந்த வாட்டர் மெலனு. ஓகே, பேர்ட் ஃபோட்டோ இருக்குது, பரவாயில்ல. இந்த பேர்ட் சைடை போட்டு அந்த காக்காவுக்கு போடுவோம். காக்கா முட்டை இருக்குல்ல காக்கா. இதனால் உனக்கு கிராணி சோறு வைக்கல, நான் தப்பிக்க போகிறேன். இருந்தாலும் உனக்கு நான் சோறு வச்சுட்டு போகிறேன். இங்கே தான் மாஸ்டர் கீ இருந்துச்சு. இதை போடுவோம். தூக்கி போடு. மாஸ்டர் கீ எடுத்துக்கோ. இது இருந்தால் தான் டோரை ஓப்பன் பண்ண முடியும். இங்கே ஹேமர் இருக்கும். ஹேமரை எடுத்துக்குவோம். இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். எடுத்து இங்கே ஏதாச்சும் இருக்கா? தோற. ஓகே, உள்ளே உருப்படியாக இருக்குன்னு. ஓகே, ஸ்பெஷல் கீ இருக்குது. இதுவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் தான். இதையும் போட்டுக்குவோம். இதை போய் கீழே போட்டு வருவோம். ஏன்னா எல்லாம் இங்கே இருந்தால் நம்ம அடுத்த தடவை வரும்போது கிளவி இங்கே இருந்துச்சுன்னா ஆப்பு தான். ஏன் கிளவியால் குனிய முடியல? ஒரு வேளை இடுப்பு பிடிச்சிக்கிச்சோ? இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். இருந்துட்டு போகுது. நம்ம ஒரு பொருளாக எடுத்து இங்கே போடுவோம். இந்த ஹேமர் எடுத்துக்குவோம். மாஸ்டர் கீ வந்து எடுத்துக்குவோம். இதை போய் கீழே போட்டு வருவோம். இதை போட்டுட்டு இவ்வளோதான். இப்போ மாஸ்டர் கீ எடுக்க போவோம். மாஸ்டர் கீ இருந்தால் தான் நம்மளால் எஸ்கேப்பாக ஆக முடியும். கடைசியாக மாஸ்டர் கீ இதையும் எடுத்துக்குவோம். இன்னும் நம்மளுக்கு ஒயர் கட்டர் தேவை, பேர்லாக் கீ தேவை, ஹேமருக்கு ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போதைக்கு நம்மளுக்கு ரெண்டே பொருள் தான் தேவை. இதுதான் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஹேமர் எடுத்துக்குவோம். ஏன்னா மேலே ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் தேரும். மேலே போவோம். நம்ம இப்போ மொட்டை மாடிக்கு போகிறோம். மொட்டை மாடின்னு சொல்ல முடியாது, மேலே ஒன்றும் இருக்காது. ஏதோ ஏதாச்சும் இருந்தால் பரவாயில்ல. இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஓகே, வெப்பன் கீ. பாவத்தை கிளவியை நினச்சி எனக்கே பாவமாக இருக்குது. பாவத்தை நம்ம எத்தனை வருஷம் கிளவியை கொண்டுக்கிட்டே இருக்கோம். அதை நினச்சாவே எனக்கே பாவமாக இருக்குது. அழுகே வருது. சரி நம்ம தப்பிக்க வேணாமா? கிளவி அமைதியாக இருந்தால் பரவாயில்ல, நமக்கு கோஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி வந்துருச்சுல, செல்லம் வந்துட்டேன். வச்சுக்கோ பால் ஊற்றுறோம் கிளவிக்கு. நல்ல பால்.
சமாதி பண்ணிடுவோம் போமோஸை, புதைச்சிட்டு போயிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் ஸ்பெஷல் கீ எடுப்போம். கீழே தான் இருக்குது ஸ்பெஷல் கீ. கீழே போட்டது அப்படியே எடுப்போம். சரி இப்போ மேலே போய் போடுவோம். மேலே தான் திறக்கிற இடம் இருக்குது. மேலே போவோம். பாவத்தை கிளவி தான் நினச்சா பாவமாக இருக்குது. கொடுத்து செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை என்னத்தை தான் திட்ட போதும். சாப்பிட வேற கூப்பிட்டுச்சு. போமோஸ் கொஞ்சம் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த இட்லி சாப்பிட்டா நம்ம செத்துருவோம். இட்லியே சாப்பிட தேவையில்ல, உட்காந்து அடிச்சிக்கனே மண்டே சேர்த்து அடிச்சு விடும். முதுகில் குத்திடும் கிளவி. சரி மேலே போவோம். மேலே போவோம். வாங்க போய் ஹேமர் எடுப்போம். இங்கே தான் இருக்குது ஹேமர். இதை தூக்குவோம். மேலே போவோம். மேலே போனால் நீங்கள் தப்பான மீனிங்கில் புரிஞ்சுக்காதீங்க. நான் படிக்கட்டேறி மேலே போகலான்னு சொன்னேன். வாங்க இந்த பலகையை உடைப்போம். உள்ளே ஒயர் கட்டர் வேணும்னு வேண்டிக்குவோம். கடவுளே ஒயர் கட்டர் இதில் பார்ப்போம். ஆஹா ஒயர் கட்டர் கிடச்சிருச்சு. மிக்க சிறப்பு. நம்ம தப்பிக்க போகிறோம். இன்னும் ஒரு கீ தேவை, பேட்லாக். அது கிடச்சா போதும், யாராலையும் நம்மளை தடுக்க முடியாது. வாங்க போய் ஸ்பெஷல் கீயை போடுவோம். தான் ஸ்பெஷல் கீ இங்கே போட்டுருவோம். அடுத்து இங்கே ஒரு பிளாங்கை போடுவோம். இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு அந்த சைடு போய் பார்ப்போம். உள்ளே ஏதாச்சும் இருக்கா? அடைச்சி இது தேவையே இல்லை. இந்த கிளவி என்னென்ன குசும்பு வேலை பார்க்குது. இதை திறப்போம். அவ்வளோதான். ஓப்பன். தூக்கி போடு. சரி கீழே போவோம். கிளவி இல்லை. சரி வாங்க நம்ம ஷார்ட்கட்டில் போகலாம். சுற்றி போயிட்டு இருந்தால் லேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். ஐயோ கேராக இருக்குது. சரி வாங்க போவோம். அப்படியே இறங்குவோம். இப்போ போய் இந்த கன் எடுத்துக்குவோம். கன்னு இல்லை இது, இந்த ஷூட்டர் எடுத்துக்குவோம். கிளவி வரும்னு நினைக்கிறேன். ஐயோ ஆத்தாடி, எங்கேருந்துலாம் வர கிளவி. இந்த வச்சுக்கோ. ஓகே கிளவி தொலை கொஞ்ச நேரத்துக்கு இருக்காது. இப்போதைக்கு ஒயர் கட்டர் இருக்குது. கன் எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம மேலே போய் இந்த கிளவி பெற்று விட்ட ஸ்பைடரை போய் கொல்லுவோம். பெற்று விட்டுச்சா தெரில, பட் மேலே ஒரு ஸ்பைடர் இருக்குது. அதை முடிச்சு விட்ருவோம். முன்னாடி எவனும் வராதிங்கடா. என்கிட்ட கன் இருக்குது, ஆனால் புல்லட் இல்லை. பார்த்துக்கோங்க. நான் அடுத்து பின்னாடி அடிக்க ஓடிடுவேன். சரி வாங்க போவோம். இங்கேயே புல்லட்லாம் வச்சுருப்பாங்க. புல்லட் எடுத்துக்குவோம். அதான் தைரியமாக வந்தேன். இந்த இதுக்குள்ளே தான் அந்த ஸ்பைடருக்கு சுட்டு ஆஃப். அவ்வளோதான் முடிஞ்சு. உள்ளே உருப்படியாக இருக்கணும் கடவுளே. தேவையே இல்லை. இந்த ரஸ்ட்டு கீழெலாம் யார் கேட்டா? புல்லட் எடுத்துவோம். ரொம்ப வேஸ்ட்டாக டைம் போய்கிட்டு இருக்கு. டக்குன்னு வந்தால் அந்த கிளவி தான் உசு எடுக்குது. இந்த கிளவி கீழே ஒரு ஸ்பைடருக்கு இருக்குது. அதோட தொல்லை தாங்காது. அந்த இடத்துலேருந்து தப்பிக்கதே கஷ்டம். அங்கே போய் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஸ்பைடருக்கு இருக்குது கீழே தான். சரி வாங்க இப்போ கீழே போவோம். அச்சமில்லை ஓடு, அச்சமில்லை ஓடு. அவ்வளோதான். இந்த வீட்டையே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்ட் 2 பார்ட் 3 போடுவோம். ஏன்னா சீவேஜ் இருக்குது, இன்னும் கார் எஸ்கேப் இருக்குது. ரெண்டுமே போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கு முதல்ல லைக் பண்ணிடுங்க. சரி நம்ம போய் புக்கை வச்சுருவோம். ஐயோ நான் சாரி தப்பாக சொல்லிட்டேன். நமக்கு இன்னும் அந்த ஸ்பைடர் கீ கிடைக்கல. இப்போ தான் வச்சு எடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்குது, ஆன் பண்ணி விட்டா இப்போ வந்துருச்சு. இந்த பாட்டி பெற்ற இந்த பிள்ளைனால தான் நம்மளுக்கு ஆப்பே வரப்போகுது. கீழே இந்த கிளவி தான் அப்படி மாறி வந்துடும். அதனால தான் இப்போ நம்ம கொண்டுட்டோம். சரி இதை போய் ஓப்பன் பண்ண ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ப்ளீஸ் ஓப்பன். ஓகே உள்ளே உருப்படியாக இருக்கணும். ஒன்றுமே இல்லை. சரி மிக்க சிறப்பு. சரி இங்கே இருக்க ஒயராச்சும் கட் பண்ணுவோம் உருப்படியாக ஏதாச்சும். கீழே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும். இதான் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ சுவிட்செல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ ஹேமர் வேணும். ஹேமர் இந்த இருக்குது. இதை எடுத்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த கிளவி தொல்லை தாங்க. ஐயோ அத்தாடி கிளவி சொல்லிட்டு வர மாட்டியா? டே 2 ஐயோ திரும்ப அதே இடமா? பார்த்த ஃபீல் வருதே. ஆமால அந்த கிளவி அடிச்சு பிடிச்சி நம்மளே அடிச்சிச்சுல இருக்கு. அந்த கிளவிக்கு காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை எப்படி இருக்குன்னு தெரில. போய் நம்ம கன் எடுப்போம். போய் புல்லட்டோட தான் இருக்குது ஆல்ரெடி இருக்குது கிளவிக்கு. அவ்வளோ டப்பு. பேயாட்டம் வருது. பேய் தானோ? சாரி சின்ன மிஸ்டேக். ஒரு வழியாக ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். சரி ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரி கீழே போவோம். கீழே மாஸ்டர் கீ இருக்கோ? கடைசி வரைக்கும் எடுக்காமே கடந்திருக்கு. சரி இந்த இடத்துல போடுவோம். ஓகே எல்லாம் எடுத்துகிட்டு மேலே போய் இந்த ஸ்பைடர் கீயை மட்டும் எடுத்துகிட்டு வருவோம்.
அடுத்து இந்த இடத்துல வேலை இருக்காது. கீழே போய் நம்ம பேட்லாக் கீயை தான் கண்டுபிடிக்கணும். சரி இந்த இருக்குது ஸ்பைடர் கீ. இதை எடுத்துகிட்டு கீழே போவோம். இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை. ஏன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் நான் அங்கேயே போட்டேன்னா தெரியலையே, பார்க்கணும். வாங்க போய் ஓப்பன் பண்ணுவோம். இந்த இடம் தான் அண்டர் கிரவுண்டுக்கு போகிறது. அண்டர் கிரவுண்டுக்கு போகிறோம். அதுக்கு அண்டர் வயர் கழட்டுறோம். சரி, அண்டர் ஆயர். சரி போய் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே தான் கிடக்கும். இதாக இருக்குது. இதை எடுத்துக்குவோம். இதை எடுத்துகிட்டு அங்கே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் பார்க்கலாம். டக்குன்னு ஓடு 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 ஓடு. அங்கே போகலாம். அப்படியே போ. சரி இந்த இடம் தான் பார்த்துக்கோ. தடவை இந்த இடத்துக்கு வரப்போதில்ல. அடிக்கடி இந்த இடத்துல வருவோம். ஒரு ரவுண்ட் அடிச்சுக்குவோம். அவ்வளோதான். கீழேயே எதுக்கு கீழே போகிறோம்? அவ்வளோதான். இந்த தடவை பார்த்துக்கிட்டு ஏதோ ஐடியா வந்துருச்சு. எங்கே போகிறோன்னு தான் தெரில. சரி போய் பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்கா, நம்பர் இருக்கான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே ஒரு நம்பர் பார்த்தேன். எங்கேயோ ஒரு நம்பர் இருக்கும். பட் நம்பர் எங்கே இருக்குன்னு தெரில, மறந்துட்டேன். அங்கே போய் ஒரு பாக்ஸ் வெடிச்சிருமே, ஒன்று தப்பிக்கணும்னு சாகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்மளுக்கு நம்பர் கிடைக்கவே இல்லை. சரி போய் பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு நம்பரை தொடுவோம். செத்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு நம்பரை தொடுவோம். அவ்வளோதான். ஒரு பாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 பெட்டி இருக்கும். 1 2ன்னு. அதில் பாம் ஒன்று இருக்கும். ஒரு இதில் நமக்கு தேவையானது இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலாம். போய் ஆல்ரெடி இந்த கேமை நான் விளையாண்டுட்டேன் ரிகர்சலுக்கு. அவங்களுக்காக திரும்ப ரீப்ளே பண்ணுறேன். கீழே என்னமோ இருக்குது. இது உதவுமா? எடுத்து பார்ப்போம். இது உதவாது ஃப்ரெண்ட்ஸ். இது கார் எஸ்கேப்புக்கு உதவும். இதை எடுத்துக்குவோம். இப்போ கீழே குதிப்போம். ஓகே, குதிச்சிட்டோம். வாங்க போகலாம். இது ஒரு சீவேஜு. திட்டின்னு வரும். ஆத்தாடி, எத்தனை விஷயம் நான் பயப்படா. ஆல்ரெடி விளாண்டுட்டேன். வாங்க போகலான்னு தோணுது. ஸ்பைடர் இல்லைல்ல. வாங்க. ஏலேலோ ஐலஸா இங்கே இல்லை. ஓடு 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 ஓடு. இங்கே வா வா வா. அவ்வளோதான். இந்த இடத்துல ஏதாச்சும் இருக்கா? ஓகே, திறந்து பார்ப்போம். உள்ளே உருப்படி ஏதாச்சும் இருக்கணும். பரவாயில்ல, சேஃப் கீ. அதுக்குள்ளே நம்ம பேட்லாக் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். இங்கே இந்த கீயை போட்டு அங்கே மேலே ஒரு இடம் இருக்குது. நம்ம லிஃப்ட் வழியாக போகலாம். அங்கே போய் ஏதாச்சும் தேடுதான்னு பார்ப்போம். கிளவி இருக்கக்கூடாது. அந்த பேக்கிளி எவ்வளோ டக்குன்னு போகும். க்ளோஸ். மேலே போவோம். ஐயோ வந்துருச்சு. இதுதான் அந்த பேய். நம்மளுக்கு நல்ல நேரம். இந்த கிளவியை பார்த்தோம். அத்தாடி கரெக்டாக சூஸ் பண்ணனால தப்பிச்சு விட்டோம். செகண்ட் சூஸ் பண்ணி தான் வெடிச்சுருந்துருக்கும். கீழே போவோம். ஐயோ திரும்ப கிளம்பி தூரமாக இருக்கு. பல வருஷம் நான் விளாண்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு செம்ம பயமாக இருந்துச்சு. அப்புறம் விளாட போகிறேன்னு தெரியாமல் இருந்தேன். சரி விளாடுவோமேன்னு விளாண்டேன். கன்று கிடச்சோடனே கிளவியை போட்டு விளாண்டேன். சுட்டு விளாண்டேன். அது வேறு விஷயம். ஓகே, கிளவி போயிடுச்சு. நம்ம ஓடுவோம். டக்குன்னு இது வழியாக போய்க்குவோம். ஓகே, இந்த சைடு ஒரு தடவை போவோம். இந்த சைடு இல்லை. இங்கிட்டு இருக்கா? இங்கிட்டும் இல்லை. சரி அப்படியே தடன்னு ஓடிடணும். திரும்ப ஓட ஆரம்பிக்கலாமா? அச்சமில்லை ஓடு. அச்சமில்லை ஓடு. ஹமாம் சோப்பு. ஐயோ சாரி, ஹமாம் சோப்பு வந்துருச்சு. ஐயோ சவுண்டு கேட்குதே, ஓடிடு. இந்த சைடே நான் வரமாட்டேன். ஐயோ சேஃப் கீ அங்கேயே போட்டுங்க. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இது வழியாக இறங்குவோம். இதுக்குள்ளே பேட்லாக் கீ இருந்தால் நல்லாயிருக்கும். கீழே போக தேவையில்ல. சேஃப் கீ எடுக்க. இது வழியாக போவோம். இது வழியாக இறங்கி அந்த சைடு போவோம். அந்த சைடு போனால் தான் அந்த கட்டர் இருக்கும். இந்த கட்டரை வச்சு இதை கட் பண்ணுவோம். ஓகே, ஏய் பேட்லாக் கீ கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இனிமேல் நம்ம ஆட்டம்தான். வெறித்தனமாக இருக்க போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தப்பிக்க போகிறோம். அது வழியாக போமோச கிளவி ஒரு தடவை சுட்டுட்டு போகலாம். ஒரு தடவை கன் எடுத்துக்குவோம். புல்லட் இல்லையோ, சரி போய் புல்லட் எடுத்துக்குவோம். கிளவி உன்னை போமோச போட்டு தள்ளிட்டு போகணும் ஆசையாக இருக்குது. கீழே வா கிளவி, இதை வச்சுக்கோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தப்பிக்க போகிறோம். பேட்லாக் கீ எடு. இங்கே போடு. மாஸ்டர் கீ. ஓகே, இதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
தப்பிச்சிட்டோம். செல்லம் சாப்பிடாம போயிட்டியே. த எண்ட். ஹா தேங்க்யூ காய்ஸ். இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நம்ம பார்ட் 2ல் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.